தேனி மாவட்டம் குச்சனூரில் அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலின் வரலாறு மிகவும் தனித்துவமானது. இந்தியாவின் பிற பகுதிகளில் சனி பகவான் பெரும்பாலும் உக்கிர தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் இங்கு அவர் சாந்த ரூபியாக காட்சியளிக்கிறார். இதோ அந்த புனிதத் தலத்தின் வரலாறு. தல வரலாறு: தினகரன் மற்றும் செண்பக மன்னன். முன்னொரு காலத்தில் இப்பகுதியை செண்பக மன்னன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவனது ஆட்சியில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இதற்கு காரணம் தனக்கு ஏற்பட்ட சனி தோஷம் என்று கருதிய மன்னன் அதிலிருந்து விடுபட வழி தேடினான். அப்போது அவனது மகன் தினகரன் தனது தந்தைக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சனி பகவானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அவனது பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சனி பகவான் சொரபி நதிக்கரையில், தற்போதைய முல்லைப் பெரியாறு கிளை நதி, சுயம்புவாக லிங்க வடிவில் தோன்றினார். குசனூர் பெயர் காரணம் இந்த தலத்தின் மூலவர் மனித உருவில் அல்லாமல் லிங்க வடிவில் கற்பாறையாக மணலால் உருவானவர். இந்தச் சுயம்பு விக்கிரகம் குச்சுக்கள் புற்கள் குவாத்லல் நிறைந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாலும் சனி பகவானின் மற்றொரு பெயரான குஜன் என்பதாலும் இந்த ஊர் குச்சனூர் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலின் சிறப்பம்சங்கள்: சுயம்பு மூர்த்தி. இங்கு சனி பகவான் மனிதர்களால் செதுக்கப்பட்ட சிலை அல்ல, அவராகவே உருவானவர். காலப்போக்கில் இந்தச் சுயம்பு வடிவம் வளர்ந்து வருவதாக ஐதீகம். சாந்த வடிவம்: பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக சனி பகவான் இங்கு தவம் செய்ததாக கருதப்படுவதால் அவர் பக்தர்களுக்குத் துன்பம் தராமல் நற்பலன்களை வழங்கும் சாந்தமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். ஆடிப் பெருந்திருவிழா: ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 5 சனிக்கிழமைகளிலும் இங்கு மிகப்பெரிய திருவிழா நடைபெறும். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். வழிபாட்டு முறை: பக்தர்கள் அருகில் ஓடும் சுரபி நதியில் நீராடிவிட்டு காகத்திற்கு அன்னமிட்டு பின் சனீஸ்வர பகவானை வணங்குவது வழக்கம். குறிப்பாக 7.5 சனி, அஷ்டம சனி நடப்பவர்கள் இங்கு வந்து வழிபடுவதன் மூலம் சனியின் தாக்கம் குறையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அமைவிடம்: தேனியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சின்னமனூர் அருகே இக்கோவில்